தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் கேடிசிஏ. டெட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லப்போனால் அதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஆர்ஆர்பி எக்ஸாம் அண்டு எஸ்ஐ எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ண சொல்லி வீடியோ போட்டோம். இந்த 3 எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணால் இப்போ அப்ளை பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் 10th குவாலிஃபிகேஷன். நம்ம டெட்டுக்கும் வேலைக்கு போகணும், இன்னொன்று இதையும் ட்ரை பண்ணுவோம். சரியா? ஒன்று எதில் கிடைக்காது அதில் போய் செலக்ட் ஆயிடுவோம். சரி நண்பா, அதே மாதிரி இந்த வீடியோ முழுக்க 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 உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட வீடியோ. அதே மாதிரி யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக நம்ம தான் இந்த மாதிரி மொபைலில் அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் நம்ம தான் போட்டோம், அதே மாதிரி எஸ்ஐக்கும் நம்ம தான் போட்டோம், அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கும் நம்ம தான் போட்டிருக்கோம். ஓகே, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம் போய் அப்ளை பண்ணிடுங்க. எல்லாமே மொபைலில் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் ஒரு 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே முழுக்க 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 உங்கள் மொபைலில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, மிக மிக எளிமை. ஓகே நண்பா, நம்ம நிகழ்ச்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி முடிவில் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ண சொல்கிறோம்னா, நாங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுற வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம டெட் எக்ஸாமுக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியலாக இலவசமாக கொடுக்குறோம். அது எப்படி இலவசமாக எடுக்கிறது, என்னென்ன படிக்கணும் எல்லாமே நம்ம வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக போட்டுட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் தான் நம்ம சேனலில். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். சரி, டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம். டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட், பிஜி, உங்களோட 10th எல்லாமே, டெட்டு படித்த பிஎட் எம்எட் படித்த எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதோட அப்ளிகேஷன் டேட் பார்த்துங்க. நீங்கள் இது குரோமில் தான் அப்ளை பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் யூசி ப்ரௌசர், உங்களோட அதர் ப்ரௌசரில் அப்ளை பண்ணிடாதீங்க தயவு செய்து. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க போகிறேன். அந்த லிங்க்கில் இது வரப்போகுது. சரி நண்பா, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கிளிக் பண்ணால் இதை கிளிக் பண்ணணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனாலும் இப்படி வரும். சரி நண்பா, இதுதான் உங்களுக்கு டெட்டோட அஃபிஷியல் பேஜ். இதில் பாருங்கள், அப்ளை பண்ண டேட் நேற்று ஆரம்பிச்சிருக்கு. 15/3/2019, 5/4/2019. தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 4 பேர் பயனடையட்டும் உங்களால். சரியா? இது எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுங்க முடியும். நம்ம எவ்வளோ ஃபீஸஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ஃபீஸு எல்லாம் பாட்டு வந்துடுவோம். சரியா? பார்த்துக்குங்க. இதோட எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் 500. ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், எக்ஸர்வீஸ் மேன், உமன் இவங்களுக்கெல்லாம் 250. ஓகே நண்பா, இதை நீங்கள் 2 முறையில் இது பண்ணலாம். ஒன்று நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் இது பண்ணலாம், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் பண்ணலாம். இல்லைனா டிமாண்ட் டிராஃப்ட் இது மூலம் பண்ணலாம். ஓகேவா? மறந்துடாதீங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டை மறக்காமல் பார்த்துங்க. என்னென்ன படிக்கணும் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட் எக்ஸாம் டைம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. இதற்கு நான் 100% கேரண்டி பண்ணி சொல்கிறேன். எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி கூட வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதனால் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெயில் ஐடி, மொபைல் நம்பர் 2மே கையில் எடுத்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட்டும் ஸ்கேன் பண்ணணும். அது எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு, இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே உங்கள் ப்ராடக்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணுன்னு அவசியம் இல்லை. அதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரியா? இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் பண்ணிச்சிருக்கேன்ல, இதை மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி நண்பா? சரி, இப்போ நம்ம அந்த லிங்க்குக்கு போகலாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா போதும். சரி நண்பா, இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். இல்லை லாகின் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ லாகின் கொடுத்துருக்கேன். கீழே வந்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நவுன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேட்குறது பெயர், தலையெழுத்து. பெயர் மீன்ஸ் உங்களோட நேம், தலையெழுத்து. இதெல்லாம் 10th மார்க் ஷீட்டுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நாட்டு உரிமையை கேட்டுக்கு நீங்கள் இந்தியன்னு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ஆசைத்து, பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ? ஓகேவா? இது பார்த்துங்க, பேப்பர் 1னா பேப்பர் 1 கொடுங்க, பேப்பர் 2னா பேப்பர் 2. மாற்றுத்திறனாளினா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அப்படி நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க?
இப்போ லோ விஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி எழுதுபவர் தேவை, ஸ்கிரைப் தேவைன்னு கேட்டால் எஸ் கொடுங்க. ஓகே, இது அவங்களுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கும். மதிப்பெண் சான்றிதழ் இருக்க மாதிரி, எஸ்எஸ்சி மதிப்பெண் சான்றிதழ் இருக்க மாதிரி உங்களோட இது வேணும். ஓகே நண்பா? அதே மாதிரி அலைபேசி எண், அதுவும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வரும். ஓகேவா? ஒரு 4 நம்பர் ஓடிபி வரும். அது வந்த பிறகு கொடுத்த பிறகு உங்களோட இது கன்ஃபர்மேஷன் ஆயிரும். கன்ஃபர்மேஷன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். ஓகே நண்பா? இப்போ நான் ஃபில் பண்ணதை உங்களுக்கு காட்ட போகிறேன், பார்க்க போகிறீங்க. நான் என்னோட எல்லா ஃபில் பண்ணிட்டேன். மதிவாணன் கே இந்தியன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாம் ஃபில் பண்ண பிறகு என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இதுக்கு சென்ட் டு ஓடிபின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது என்ன சொல்லுதுன்னா, இது நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணனால எக்யூஸ்டி யூஸ்ன்னு வருது. நீங்கள் இப்படி சென்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? இந்த ஆல் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வரும். இப்போ வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்துருக்கு பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு. மெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஓடிபின்னு வந்துருக்குல்ல, இது மாதிரி ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன், இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்துங்க, TET2195020602. அதோட பாஸ்வேர்டுனா 74401878. ஓகேவா? இதுதான் பாஸ்வேர்டு. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். இதை வச்சு தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க. ஓகே நண்பா? சப்மிட் கொடுத்து இந்த பார் போர்டு மறந்துடாதீங்க. இதில் கொடுக்குற டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுங்க நண்பா. ஏன்னா அங்கே நம்ம மாற்ற முடியாது. தயவுசெய்து இது கரெக்டாக பண்ணிடுங்க. மொபைலில் கூட பார்த்து பண்ணுங்கள். தயவுசெய்து வேறு யாரையும் டைப் பண்ண சொல்லாதீங்க, நீங்களே டைப் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்பிக்கையான ஆள்கிட்ட கூட டைப் பண்ணுங்கள். தப்பாக நிறைய பேர் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். திரும்பி நம்ம வெளியே வந்துட்டு இது லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ண இந்த மாதிரி வருது. லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் என்னோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். என்னோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தவொடனே எனக்கு என்ன கேட்குன்னா, ஓல்டு பாஸ்வேர்டு கேட்குது. என்னோட ஓல்டு பாஸ்வேர்டு கேட்குது. அதே மாதிரி நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. ஓகேவா? இப்போ வந்து என் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுது. இப்போ வந்து நான் அந்த பாஸ்வேர்டு நம்ம பார்த்தோம்ல, இந்த பாஸ்வேர்ட்லேருந்து நம்மளை சேஞ்ச் பண்ண சொல்லுது. நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா நண்பா? இப்போ வந்து இந்த 74401 அவன் கொடுத்த பாஸ்வேர்ட்லேருந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த பாஸ்வேர்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படி வைக்கணும்னா, தனிப்பட்ட இது பாஸ்வேர்டு நல்ல முறையாக வைக்கணும்னா, நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஆல்ஃபா நம்பர், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அது நாளைக்கு மிஸ்யூஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த டேட்டா பற்றி இதெல்லாம் வைக்காதீங்க நண்பா. உங்கள் நண்பனாக சொல்லிக்கிறேன், நான் எந்த ஒரு பாஸ்வேர்டுனாலும் சரி அங்கே நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர், ஆல்ஃபா இது மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரி நண்பா? இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வாங்க அப்ளை பண்ண போகலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து முதல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி அண்டு உங்கள் இன்ஜினியர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்னோட இன்ஜினியர் கொடுக்குறேன், kmadivanan95@gmail.com. ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கணும்னா, மொபைலில் பண்ணும்போது ரொட்டேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து மேலே கேட்குது TET இது மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து நம்ம மெயில் ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட யூசர் ஐடியை மாற்றினா கூட மெயில் ஐடியில் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் ஐடி மாறிடும். இப்போ வந்து என்னோட யூசர் ஐடி கொடுக்குறேன். யூசர் ஐடி தெரியல, அப்போ நீங்கள் என்ன சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி மெயில் ஐடிக்கு வந்துடும். இப்போ பாப்பா மெயில் ஐடிக்கு வந்துருக்கேன் பாப்பா. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு முழுசாக சொல்லித்தர போகிறேன். பார்த்துங்க, 2 ஐடி வந்திருக்கு. ஓகேவா? அதாவது வந்து நம்மளோட TN10 வந்திருக்கு, யூசர் ஐடி வந்திருக்கு. யூசர் ஐடி நம்ம போட்டோம், யூசர் ஐடி வந்திருக்கு, ஃபர்கட் யூசர் ஐடி வந்திருக்கு. ஓகே நண்பா? நம்ம கொடுத்த அதே யூசர் ஐடி வந்திருக்கு பார்த்துங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டும் சரி, பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத நண்பருக்கு இதையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம போகலாமா? ரைட்டா? பாஸ் பண்ண தான் நான் போகிறேன் டெட் எக்ஸாம். பாஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ண ரெடியா? இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வாங்க அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாகின் கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். இது சில நேரம் வந்து அப்படி தான் கொஞ்சம் லோட் ஆகிட்டு கொஞ்சம் இதாகும். நீங்கள் வந்து ஒரு டைம் ரீசெட் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என் பாஸ்வேர்டு அடிக்கிறேன் பாருங்க. A1234567
அட்டு ஓகேவா. இது மாதிரி தான் பாஸ்வேர்டு இருக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இல்லை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ லாகின் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எனக்கு லாகின் ஆயிடுச்சு ஓகேவா. லாகின் ஆனால் இப்படி தான் நம்ம இருக்கும். சரி நண்பா, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த 3 பாட்டன் இருக்கிற இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய் டெஸ்க்டாப் இருக்கிற இது கொடுத்துருங்க. கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. டெஸ்க்டாப் சைட்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன், படிச்சுங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நோட்டும் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். அந்த ஸ்டாராக கொடுத்துருக்குறது ரொம்ப முக்கியமாக ஃபில் பண்ணணும் ஓகேவா. மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்தது நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கிலீஷில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும், அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்லோடு ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம், அப்புறம் அப்லோடு சிக்னேச்சர், ப்ரிவியூ இருக்கும், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன், பேமெண்ட் செக்ஷன், டவுன்லோடிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீடைல்ஸ் என்ன இருக்கும்னா அதில் சொல்லப்போனால் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் தான் இருக்கும். அட்ரஸ் அண்டு வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் இது மாதிரி தான் இருக்கும். உங்களோட எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கே முடிச்சிங்க எல்லாமே இருக்கும். எஜுகேஷன் இதில் தான் நீங்கள் உங்களோட எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா. அதை அப்லோட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அப்லோட் ஃபோட்டோவோட சைஸ் பார்த்துங்க 20 கேபிலேருந்து 60 கேபி வரைக்கும். நான் சொன்ன அந்த ஸ்கேனர் இருக்குல்ல, அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்துடும். அதில் 20 முதல் 60 கேபி ஜேபிஜி ஜேபிஇஜி இது பார்த்துக்குங்க. 8 MBயில் தான் இருக்கணும். அப்லோட் சிக்னேச்சர் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அப்லோட் சிக்னேச்சர் ஆகிடும். அடுத்து ப்ரிவியூ அது அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் சொல்லிட்டேன், அதை மறக்காமல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் கட்டுங்க. இல்லைனா வந்து நீங்கள் இதில் கட்டுங்க. அப்படி கட்ட முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே மேண்டரியில் ஃபில் ஆயிடுச்சு. நம்ம ஏஜ் எல்லாம் நாங்கள் சொன்னோம் அங்கே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் இதாகிடலாம் ஓகேவா. தமிழ்நாடு குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடணும். தமிழ்நாடு அரசு சாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா? ஆம். மதம் இந்து. செலக்ட் கம்யூனிட்டி பிசி. முகவரி கேட்டிருக்கு, முகவரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட நிரந்தர முகவரி இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டிக் பண்ணால் வந்துடும் ஓகேவா. அதே மாதிரி தேர்வு மையம் நான் வந்து கோயம்புத்தூர் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் எல்லாமே கொடுக்குறோம், மறக்காமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கோயம்புத்தூர் கொடுக்குறேன். அதே மாதிரி விருப்ப தேர்வு மையம் ரெண்டாவது வந்து மதுரை கொடுக்குமா? நீங்கள் ஏன் கொடுக்க போகிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஈரோடு. மூணாவது வந்து சென்னை. இதை கரெக்டாக கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதனால் இதை அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. இப்போ இதில் தப்பாக அப்ளை பண்ணால் அதே சொல்லி காமிக்கும். நீங்கள் வந்து ப்ளீஸ் செலக்ட் யுவர் ரிலீஜன், ப்ளீஸ் யுவர் ஜெண்டர்லாம் கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணணும். ப்ளீஸ் ஜெண்டர் என்ன ஜெண்டர்? நம்ம வந்து மேல் ஓகேவா. டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம எப்போதுமே வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து மதம் வந்து நம்ம வந்து இந்து ஓகேவா. இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுப்போம். அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம திரும்பி ஒரு டைம் லாகின் பண்ணணும். ஏன்னா வந்து சில சர்வர் இஷ்யூவாக இருக்குது. இப்போ திரும்பி ஒரு டைம் லாகின் பண்ணுவோம், நிச்சயமாக வந்து கரெக்டாக வரும். மீண்டும் ஒருவர் லாகின் கொடுத்துருக்கேன். சரி இப்போ பார்ப்போம். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன் ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக அப்ளை பண்ணணும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக அப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ சைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. சொல்லப்போ மீண்டும் ஒரு முறை கொடுப்போம். இப்போ வந்து நிச்சயமாக கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுதான் நண்பா, இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா. இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்குல்ல, இந்த அப்லோடு ஃபோட்டோவில் அந்த அவங்க சொன்ன கேபி அளவுக்கு நீங்கள் அப்லோட் சிக்னேச்சர் ஃபைல் பண்ண போதும். அப்புறம் அப்லோடு சிக்னேச்சரில் உங்கள் சிக்னேச்சர் ஃபைல் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களோட 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஏன்னா வந்து அதிலிருந்து ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு வரும் என்பதை நான் தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். சில நேரங்களில் சர்வர் டவுனாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஒரு சில டைம் வந்து இது போகாமல் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணால் நிச்சயமாக அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் இதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எப்படி வரும்னா அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இப்படி தான் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட், SSLC மார்க் ஷீட், உங்களோட BA டிப்ளமோ, DTED முடிச்ச DTED அதோட டீட்டெயில்ஸாக இதை ஃபில் பண்ண கேட்குது. அதுக்கப்புறம் அது எந்த வருஷம் முடிச்சிங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. சொல்லப்போனால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்.
இதை பார்த்துக்க. இது மாதிரி தான் வரும் ஸ்க்ரீனு. உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து இதோட ஃபோட்டோஸ் அப்லோட்லாம் இருக்குது. உங்களோட புகைப்படத்தை அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபைலை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா? அதை அப்லோட் பண்ணிடுங்க. அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றது இந்த பேமெண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது மாதிரிலாம் கொடுத்த பிறகு நீங்கள் சஜஷன் கொடுத்த பிறகு எல்லாம் ஓகேனா ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ மாதிரி வரும். ஓகே நண்பா? அதில் உங்களோட தனிப்பட்ட விவரங்கள்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே நண்பா? அது எப்படி நீங்கள் பிரிண்ட்டு கூட எடுக்க தேவையில்லை. இங்கே கொடுத்த உடனே இங்கே மேலே சிம்பிள் இருக்குது, நம்ம டவுன்லோடு மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அது நாளைக்கு தேர்வுக்கு போனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ப்ரௌசர் போய் அப்ளை பண்ணாலும் சரி. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள அப்ளை பண்ண சொன்னேன், இவங்க அப்ளை பண்ண சொன்னால் அப்ளை பண்ணாதீங்க. நாளைக்கு வெரிஃபிகேஷன் போகும்போது பிரச்சனை உங்களுக்கு தான். அதே மாதிரி எல்லா எக்ஸாமும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு தேர்வில் வெற்றியுமா நான் வந்து உங்கள் கைக்கு பிடிச்சி எக்ஸாம் ஹால் வர வரைக்கும் கூட தான் இருப்பேன். சரியா? யாரும் எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனல் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட நம்ம இருப்போம். ஓகேவா? உங்கள் கூடயே நான் இருக்க போகிறேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணணும். அவ்வளோதான். ஏன்னா இது போனீங்கன்னா இப்போ 500-600 செலவு. இதை நான் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், டிஎன்பிசி மதிவான BMKTC சேனல் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நண்பான். எல்லாத்தையும் சொல்லுங்கள், பரப்புங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த லைக் அண்டு ஷேரில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரி வீடியோ டெட்டு சம்மந்தமாக எது மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறோம். அவ்வளோதான். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிசி மதிவாணன் BMKTCA. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டெட்டில் ஆசிரியர் ஆகணும். நீங்கள் ஆசிரியர் தேர்வு வேலை உறுதி. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம்.